பாமக தலைவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு. யாரை வந்து சந்திச்சு அவருக்கு வேற வேலை இல்லை, அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் இல்லை. எனக்கு இல்லைதான், நான் என்ன செய்ய முடியும்? அவரை போன்று ஞான பிரகாசமான ஞான ஒளி, அரசியல் ஞான ஒளி. முதலமைச்சரை பற்றி அவர் தெளிவாக புரிந்து கொண்டு முதலமைச்சர் வந்து ஒரு அரசியல் ஞானியாக இருக்கிறார் என்று இல்லைங்க. அந்த குற்றச்சாட்டுகளை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்றுதான் தொடர்ந்து வந்து யாரும் தீர்ப்பு வழங்கல. யாரும் அந்த என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நாடாளுமன்றத்திலே இரண்டு அவைகளிலும் விவாதிக்க வேண்டும் என்பதுதான் எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அந்த விவாதத்திற்கு கூட அனுமதி இல்லை. அது மட்டும் இல்லை, மணிப்பூரை பற்றியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அங்கே விவாதங்களே எதிர்க்கட்சி முன்வைக்கக்கூடிய எந்த ஒரு கோரிக்கைக்கும் விவாதங்களே நடத்தக்கூடாதுன்னா ஜனநாயகத்திலே அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? மேடம், அதே மாதிரி முதல்வர் வந்து ராமதாஸ் அவர்களுக்கு வேறு வேலையே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதானி விவகாரத்தில். ஆனால் ராமதாஸ் அவர்கள் வந்து அவரை போன்ற ஞானம் இருக்கிறதுல ஒரு ஞானி அரசியல்வாதின்ற மாதிரி ராமதாஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது குறித்து உங்கள் கருத்து? முதலமைச்சரை பற்றி அவர் தெளிவாக புரிந்து கொண்டு முதலமைச்சர் வந்து ஒரு அரசியல் ஞானியாக இருக்கிறார் என்று ஒரு காம்ப்ளிமெண்ட் தானே கொடுத்துருக்காரு. நன்றி மேடம். கடைசி கேள்வி மேடம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.